மதுரை அப்போலோ மருத்துவமனை மிகவும் அரிதான ஏபிஓ இணக்கமற்ற சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை. மதுரை அப்போலோ மருத்துவமனை மருத்துவத்துறையில் மற்றொரு முக்கிய மைல்கல்லாக மிகவும் அரிதான ஏபிஓ இணக்கமற்ற சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளது. இதன் மூலம் தனித்துவமான மருத்துவ சேவையில் தன்னுடைய தலைமைத்துவத்தை மீண்டும் நிரூபித்துள்ளது. தென் தமிழ்நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சையை கொண்டு சேர்ப்பதில் அப்போலோ மருத்துவமனை என்றும் முன்னிலை வகிப்பதையும் இந்த சாதனை எடுத்துக்காட்டுகிறது. மதுரையைச் சேர்ந்த 47 வயது மதிக்கத்தக்க ஆண் நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்ட நிலையில் மதுரை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தீவிர பரிசோதனைக்கு பிறகு அவரின் உடல் நிலையை கருதி அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவ குழு பரிந்துரைத்தது. ஓ பாசிட்டிவ் இரத்த பிரிவை உடைய அந்த நபருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான சிறுநீரகம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீண்ட ஆலோசனைக்கு பிறகு ஏபிஓ இணக்கமற்ற சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டது. பொருந்தாத மாற்று இரத்த பிரிவை கொண்ட நபரிடமிருந்து சிறுநீரகத்தை பெற்று சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படும் முறைதான் இந்த ஏபிஓ இணக்கமற்ற சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. பொதுவாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு குடும்பத்தினரில் உள்ள இணக்கமான இரத்த பிரிவை கொண்ட நபரிடமிருந்தோ அல்லது மூளை சாவு அடைந்த நபரிடம் இருந்து உறுப்பு தானம் பெற்று அறுவை சிகிச்சை செய்யப்படும். சில நேரங்களில் இதுபோன்ற வாய்ப்புகள் அமையாத பட்சத்தில் மிகவும் அரிதான ஏபிஓ இணக்கமற்ற சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொள்வார்கள். அதன்படி சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்ட ஆணின் 37 வயதான பி இரத்த பிரிவு கொண்ட அவரது மனைவியின் சிறுநீரகத்தை பொருத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சையின் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் நீலக்கண்ணன் அப்போலோ மருத்துவமனையின் மதுரை மண்டல முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன் ராஜன், சிறுநீரகவியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருண் பிரசாத் ஆகியோருடன் சிறுநீரகவியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் சரவணன், சிறுநீரகவியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் அருண்குமார், டாக்டர் சங்கர், டாக்டர் அழகப்பன், மூத்த இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீதர், மயக்கவியல் நிபுணர்கள் டாக்டர் அப்துல் காதர், டாக்டர் சுப்பையா, தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர் டாக்டர் ஐயப்பன், இரத்த வங்கி நோயியல் நிபுணர் டாக்டர் இந்து, மார்க்கெட்டிங் பொது மேலாளர் மணிகண்டன், நிர்வாக துணை பொது மேலாளர் லாவண்யா மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஒருங்கிணைப்பாளர் பூமுருகன் ஆகியோர் பங்கேற்றனர். ஸோ நம்ம இன்றைக்கி ஏபிஓ இன்கம்பேட்டிபிள் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது இரத்த வகை மாற்றி சிறுநீரக அறுவை சிகிச்சை. நம்மகிட்ட வந்த பேஷண்ட் அவர் ஓ குரூப் இரத்த வகையை சார்ந்த பேஷண்ட் வந்திருந்தார். அவருக்கு சர்க்கரை வியாதி மற்றும் இரத்த கொதிப்பு இந்த 2 காரணத்தினால சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. கடந்த ஒரு 6 மாத காலமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் நம்மக்கிட்ட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு வந்திருந்தார். நம்ம அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அவருக்கு ஓ வகை இரத்த குரூப் இருந்தது. ஆனால் அவரோட குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஓ வகை இரத்த குரூப் உள்ள டோனர் வேறு யாரும் இல்லை. அவர்கள் மனைவி மட்டும்தான் பி வகை இரத்த குரூப்பில் தானம் தருவதற்கு தயாராக இருந்தார்கள். ஸோ இப்போ நம்ம இந்த பி வகை இரத்த குரூப் சிறுநீரகத்தை அந்த பேஷண்ட்டுக்கு ஓ வகை இரத்த குரூப் உள்ள பேஷண்ட்டுக்கு நம்ம பொருத்த வேண்டிய ஒரு தருணம் இருந்தது. ஸோ அவருக்கு பரிசோதித்து பார்க்கும்போது அந்த ஆன்டிபி டைட்டர் அளவு மிக அதிகமாக இருந்தது. ஸோ அந்த ஆன்டிபி டைட்டர் அளவை நம்ம குறைப்பதற்கு ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் லைக் பிளாஸ்மா ஃபெரசிஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜரும் மற்றும் சில சிறப்பான மருந்துகளோட உதவியால் நம்ம இந்த ஆன்டிபி டைட்டர் லெவலை நன்றாக குறைத்து ஆப்ரேஷன் பண்ணுற அன்னைக்கு ரொம்ப கம்மியாக அதை வைத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஏபிஓ இன்கம்பேட்டிபிள் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது பி குரூப் சிறுநீரகத்தை ஓ குரூப் உள்ள நபருக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பொருத்தினோம். பொருத்திய உடனேயே பேஷண்ட்டுக்கு நல்ல யூரின் அவுட்புட் நல்லா வந்தது. ஸோ அவர் ஆப்ரேஷன் பண்ண 4வது நாளே அவரோட கிரியாட்டினின் அளவு நார்மலாக வந்துருச்சு. டோனரை நாங்கள் 5வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பேஷண்ட் அவரையுமே 7வது நாள் நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன் பிளட் பேராமீட்டர்ஸோட டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இது ரொம்ப ஒரு ரேரான சர்ஜரி மட்டும் இல்லாமல் குவைட் காம்ப்ளிகேட்டட், இம்யூனலாஜிக்கலி ரிஸ்கியான ஒரு சர்ஜரி. அதை நம்ம வெற்றிகரமாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் மதுரையில் நம்ம அதை பண்ணோம். பேஷண்ட்டுக்கு அவர்
வெளியில் சாப்பிட்றத முடிந்த வரையும் தவிர்த்துக்கிறணும். பேஷண்ட்டுக்கு வயிற்றால் இந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆகிடாமல் பார்த்துக்கிறணும். ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மாத்திரையோட அளவு வந்து ரத்தத்தில் சீர் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் முடிந்தவரை நம்ம வெளியே சாப்பிட்றத ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. மித்தபடி அவர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 லிட்டர் வரையும் குடிக்கலாம். உப்பளவு இப்போ வந்து முன்னளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக சாப்பிட்டுக்கலாம். அவர் அசைவ உணவு இந்த மாதிரி உணவு கூட அவர் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதே நல்லா நார்மலாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா அவரோட கிரியாட்டினின் அளவு இப்போ நார்மலாக இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு நார்மல் பேஷண்ட்டை போல தான். பட் நம்ம வந்து வெளியே சாப்பிட்றத மட்டும் முடிந்த வரையும் தவிர்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கிறப்போ இப்போ அவரோட மனைவி வந்து வேறு ஒரு ரத்த குரூப்பு, இவர் வேறு ரத்த குரூப். அவங்களோட ஹெச்எல்ஏ டைப்பிங் வேறு, இவரோட ஹெச்எல்ஏ டைப்பிங் வேறு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அவங்களோட சிறுநீரகம் இவர் உடம்புக்குள்ளே வந்து இவரோட உடம்புக்குள்ளே நார்மலாக வேலை செய்வதற்கு கண்டிப்பாக மாத்திரையை வந்து ரெகுலராக அவர் எடுக்கணும். முதல்ல ஆரம்பிக்கிறப்ப ஹையர் டோஸ் கொடுத்தாலும் நாட்கள் செல்ல செல்ல அதோட டோஸை குறைப்பதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 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 பர்டிகுலர் டோஸ்னாச்சும் அவர் கண்டிப்பாக எடுக்கணும். சார், நான் டாக்டர் அருண் பிரசாத், கன்சல்டன்ட் நெஃப்ராலஜிஸ்ட், அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மதுரை.